ஞானம் அடைவதற்கு என்ன வழி? இது என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஞானம் என்று சொன்னால் உடலை நலமாக வைத்திருப்பவனுக்கு பெயர்தான் ஞானி. மூளையை ஒழுங்காக பயன்படுத்தி அதன் மூலமாக மற்றவர்களுக்கு உதவிகள் புரிபவன் தான் ஞானி. அப்பொழுது தன்னுடைய உடலை நலமாக வைத்திருக்க என்ன செய்ய வேண்டும்? சாப்பிட வேண்டும். சாப்பிட வேண்டிய நேரத்தில் உண்மையாக சாப்பிட வேண்டும். தூங்க வேண்டும். தூங்க வேண்டிய நேரத்தில் உண்மையாக தூங்க வேண்டும். அது என்ன உண்மை என்று கேட்கிறீர்களா? சாப்பிடும் நேரத்தில் சாப்பிடுவதை தவிர எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. மனதை ஒருநிலைப்படுத்தி சாப்பாட்டிலேயே கவனம் செலுத்தி சாப்பிட வேண்டும். இதுதான் சாப்பிடும் நேரத்தில் உண்மையாக சாப்பிட வேண்டும். உறங்கும் நேரத்தில் உண்மையாக உறங்க வேண்டும் என்றால் உறங்குவதை தவிர வேறு எந்த எண்ணமும் இருக்கக்கூடாது. கனவுகள் வரக்கூடாது. இடையிடையே எழுந்து கொள்ளக்கூடாது. இதுதான் நலமான தூக்கம், ஆரோக்கியமான தூக்கம். தற்காலிக இறப்பு என்பதுதான் நல்ல உறக்கத்திற்கு அறிகுறி. இதுபோல உண்மையாக ஒரு மனதை ஒருநிலைப்படுத்தி எந்த செயலை செய்தாலும் அதை ஒருநிலைப்படுத்தி எந்த செயலை எவன் ஒருவன் செய்கிறானோ அவனெல்லாம் ஞானிகள். அவரெல்லாம் நலமாக இருப்பார்கள். அவரை எந்த நோய் நொடியும் அண்டாது. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். அவர்கள் சொன்னதெல்லாம் நிறைவேறும். ஏனென்றால் மனதை ஒருநிலைப்படுத்தி சொல்கிறார்கள் அல்லவா? மனதை ஒருநிலைப்படுத்தி வாழ்த்தும் போது அந்த வாழ்த்துக்கள் நிறைவேறும். அவன்தான் உண்மையான ஞானி என்பதை நன்றாக நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அதை போல குளிக்கும் போது உண்மையாக குளிக்க வேண்டும். குளிக்கும் போது ஏதேதோ நினைத்து கொள்ளக்கூடாது. குளிப்பதிலேயே நம்முடைய கவனத்தை ஒருநிலைப்படுத்த வேண்டும். அதுபோல நாம் கழிப்பிடங்களுக்கு செல்லும் போதும் வேறு எதையோ நினைத்து கொண்டு பீடி சிகரெட் போன்றவற்றை பிடித்து கொண்டு இருந்தால் அது உண்மையான நம்முடைய கழிவுகளை வெளியேற்றும் இடம் அல்ல, கழிவுகளை உள்வாங்கும் இடம். மூளையில் கழிவுகளை உள்வாங்கும் இடம். ஆகவே கழிவுகளை வெளியேற்றும் போது கழிவுகளை வெளியேற்றுவதில் மட்டுமே நம்முடைய எண்ணம் இருக்க வேண்டும். குளிக்கும் போது குளிக்கும் எண்ணம் மட்டுமே நம்முடைய எண்ணத்தில் இருக்க வேண்டும். சாப்பிடும் போது சாப்பிடும் எண்ணம் மட்டுமே நம்முடைய எண்ணத்தில் இருக்க வேண்டும். உறங்கும் போது உறக்கத்தை பற்றி மட்டுமே எண்ணம் இருக்க வேண்டும். இதுபோல் இருந்தால் நீங்களும் ஞானிதான். நீங்கள் சொல்வதும் பலிக்கும். மற்றவர்களை நல்வழிப்படுத்த உங்களால் முடியும். ஆகவே ஞானியாக நீங்கள் நான் சொன்ன கருத்துக்களை தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் அந்த ஞானியாகி நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்கிற ஆறுமுகம் நான் உங்களை மனதார வாழ்த்துகிறேன். இது போன்ற பலவித கருத்துக்களை, பலவித மருத்துவ ஆலோசனைகளை நீங்கள் நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்கிற தேவையான கருத்துக்களை ஆறுமுகம் முருகேசன் என்ற என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கண்டு கலியுங்கள், கேட்டு ரசியுங்கள், நலமாக வளமாக வாழுங்கள். என்னுடைய அலைபேசி எண்களையும் குறித்து கொள்ளுங்கள். 9364312634 7845769122 என்ற நம்பரை குறித்து கொள்ளுங்கள். அடுத்த நல்ல கருத்துக்களை உங்களிடம் சொல்வதற்கு தற்காலிகமாக விடைபெறுவது உங்கள் ஆறுமுகம். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வளர்க வளமுடன்.